வெல்கம் பேக் டு செல்ஃபி டெக் அஃபிஷியல் தமிழ். நான் உங்கள் பிரபு. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபி டெக் அஃபிஷியலோட 4th நியூஸ் எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க நியூஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசஸோட நியூஸ் தான். ஆசஸ் அவங்களோட Zenfone 7 and 7 Pro ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா தைவான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 90 Hz டிஸ்பிளே, 6.67 சூப்பர் AMOLED ஃபுல் HD டிஸ்பிளே. இதில் யூஸ் பண்ண ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் Snapdragon 865+ ப்ராசஸர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. 64 MP IMX686 மெயின் கேமரா அண்ட் 12 MP கேமரா அண்ட் 8 MP கேமரா. இந்த 8 MP பார்த்தீங்கன்னா 3x to 12x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் போகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 8GB 256GB வேரியன்ட். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹையர் வேரியன்ட். அண்ட் இதோட பேசிக் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB 128GB வேரியன்ட். இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இதோட பேசிக் 7 வேரியண்ட்டில் வரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ண பேட்டரி 5000 mAh பிக் பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு குயிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட்டோட வருது. இதில் அவங்க யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா Android 10 சாஃப்ட்வேர். இதில் அவங்க Gen UI 7.0ஓட வருது அவுட் ஆஃப் பாக்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பேசிக் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 55,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 77,000க்கும் இப்போ அவங்க தைவானில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியா வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸுக்கு வரும்னு இப்போதைக்கு தெரியல. வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட கேமரா செட்டப் தான். இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பை நீங்கள் ஃப்ரண்ட்லி யூஸ் பண்ணிக்கலாம். இது 8K அப் டு 8K வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த 8K சப்போர்ட் வரைக்கும் இது வரைக்கும் யாரும் ஃப்ரண்ட் கேமராவில் கொடுத்ததில்ல. அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் 865+ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஹையர் வேரியன்ட்லையா அண்ட் பேசிக் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 865 ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் EAS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேசிக் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா OS HMD குளோபல் நோக்கியா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ 5.3 ஃபோனை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதோட ஸ்பெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.55 inch 2.0 curved கிளாஸ் டிஸ்பிளே. அண்ட் இதில் யூஸ் பண்ண ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 665 ப்ராசஸர். அண்ட் இது ஒரு குவாட் கேமரா செட்டப்போட வருது. இது 13 MP மெயின் கேமரா, 5 MP அல்ட்ராவைட் கேமரா, 2 MP டெப்த் கேமரா, 2 MP மேக்ரோ கேமரா. அண்ட் இதோட செல்ஃபி ஷூட்டரை பொறுத்தவரைக்கும் 8 MP மெயின் கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இது ஏஐயோட சப்போர்ட்டாக வருது. இதனால் நீங்கள் நல்ல பொக்கே எஃபர்ட்டோட நல்ல ஃபோட்டோ எடுக்கலாம். அண்ட் இதில் யூஸ் பண்ண பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி. இதை சார்ஜ் அப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 watt சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 சேலுக்கு வரப்போது. இதோட பேசிக் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 13,999க்கும் 4GB 64GB வெர்ஷன். அண்ட் ஹையர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB 64GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 15,500க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது செப்டம்பர் 1 சேலுக்கு வரப்போது. யாராவது நோக்கியா ஃபோன் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா OnePlusக்கான நியூஸ் தான். OnePlusோட R&D இப்போ இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஹைதராபாத்தில். இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஆக்சிஜன் OS 11 இப்போ டெவலப் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஸ்கவுட்ன்ற ஃபியூச்சர் இப்போ OnePlusக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இது ஒரு முக்கியமான ஃபியூச்சரும் கூட. ஏன்னா சிங்கிள் ஸ்வைப்பில் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை பார்க்கலாம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஏர்டெலுக்கான நியூஸ் தான். ஏர்டெலோட CEO சுனில் மிடல் ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1GB 100 வரைக்கும் ஹைக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை அடுத்த 6 months நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 16.5GB வரைக்கும் 160 rupees பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது கொடுக்க ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள் 1.6GB தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஹைக் பார்த்தீங்கன்னா அடுத்த 6 months இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோக்கான நியூஸ் தான். ஜியோவோட வைஃபை ரூட்டர் மெஷ் ரூட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆன்லைனில் லீக் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2500. இது யார் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியோலிங்க் எலக்ட்ரானிக்ஸ்ன்ற கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு. அண்ட் இது அப் டு 1000 square feet வரைக்கும் கவர் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. யாராவது ஜியோ ரூட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண நியூஸ்னு சொல்லலாம். ஏன்னா க்ரோம் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா இப்போ 64-bit சப்போர்ட்டு இப்போ ரீசெண்டாக விண்டோஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. யாராவது க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிக்கோங்க அப்டேட்டில். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மிக்கான நியூஸ் தான். ரியல்மி அவங்களோட 2 புதிய ஃபியூச்சர் இப்போ ரியல்மி டிவைஸ்க்கு அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட லேபில் பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா சூப்பர் நைட் டைம் ஸ்டாண்ட் பைன்ற ஃபியூச்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டாக. இந்த சூப்பர் நைட் டைம் ஸ்டாண்ட் பையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர் ட்ரெயின் ஆயின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஃபியூச்சர்ஸ் எனேபிள் பண்ணுறது மூலமாக அவங்களோட ஃபோன்ஸ்லேருந்து பவர் கம்மியாகிறது கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபியூச்சர் சூப்பர் ஸ்மூத் ஃபியூச்சர். இது 90 Hz டிஸ்பிளே மாதிரி தான் இருக்கும். இதை எனேபிள் பண்ணால் நீங்கள் ப்ரௌசிங் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆசன்சர் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1000 எம்ப்ளாயிஸ் இந்தியாவிலேருந்து லே ஆப் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு கெட்ட விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா குளோபலாக பார்த்தீங்கன்னா 5 lakhs எம்ப்ளாயிஸ் வரைக்கும் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 lakh எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் இப்போ ரீசெண்டாக 1000 எம்ப்ளாயிஸ் லே ஆப் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே கெட்ட விஷயம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா முகுல் சர்மா இப்போ ரீசெண்டாக ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரியல்மி 2 புதிய ஃபோனை டெவலப் பண்ணியிருந்தா சொல்லியிருக்காங்க. இந்த 2 புதிய ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா Narzone 20 and Pro வெர்ஷன். இந்த 2 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா போக்கோக்கு போட்டி எடுத்துகிட்டு வரதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரியல்மி ரீசெண்டாக ஒரு X7 and X7 Pro வெர்ஷனை செப்டம்பர் 1 லான்ச் பண்ணுறதா சைனாவில் சொல்லியிருக்காங்க.
அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா விவோக்கான நியூஸ் தான். விவோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா Y20 ஃபோனை ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ஸ்பெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் HD+ டிஸ்பிளே அண்ட் இதில் யூஸ் பண்ண ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா 450 ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் அண்ட் இது ட்ரிபிள் கேமரா செட்டப் 13 MP மெயின் கேமரா 2 MP + 2 MP டெப்த் கேமரா அண்ட் இதோட செல்ஃபி ஷூட்டர் பார்த்தீங்கன்னா 8 MP செல்ஃபி ஷூட்டர் அண்ட் இது யூஸ் பண்ணுற பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி. இது ஃபன்டச் OS Android 10 பாக்ஸோட வருது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 12,990 சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பிளாக் அண்ட் ஒயிட்டோட 2 வெர்ஷனில் வந்துட்டுருக்கு. யாராவது விவோ ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போய் வாங்கிக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா 4.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இழந்துறதா சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப கெட்ட விஷயம். அண்ட் ஜியோவில் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா 3.7 மில்லியன் யூசர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. அண்ட் பிஎஸ்என்எல்ல கூட 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் ஆட் ஆயிருந்தா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை இருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டெக் ஆப்ஷனல் தமிழ். நான் உங்கள் பிரபு. பாய். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if